ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத ஜென்மமே வசமானாய் நமக. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத ஜென்மமே வசமானாய் நமக. ஓம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே வரவரத ஜென்மமே வசமானாய் நமக. ஓம் ஐயும் க்ளீயும் சவும் சவும் க்ளீயும் ஐயும் வாவா பூனை பரமேஸ்வரி பஞ்சாச்சரி ஆனந்த ரூபி நமக. ஓம் ஐயும் க்ளீயும் சவும் சவும் க்ளீயும் ஐயும் வாவா பூனை பரமேஸ்வரி பஞ்சாச்சரி ஆனந்த ரூபி நமக. ஓம் ஐயும் க்ளீயும் சவும் சவும் க்ளீயும் ஐயும் வாவா பூனை பரமேஸ்வரி பஞ்சாச்சரி ஆனந்த ரூபி நமக. ஓம் ஐயும் க்ளீயும் சவும் சவும் க்ளீயும் ஐயும் வாவா பூனை பரமேஸ்வரி பஞ்சாச்சரி ஆனந்த ரூபி நமக. ஓம் ஐயும் க்ளீயும் சவும் சவும் க்ளீயும் ஐயும் வாவா பூனை பரமேஸ்வரி பஞ்சாச்சரி ஆனந்த ரூபி நமக. ஓம் ஐயும் க்ளீயும் சவும் சவும் க்ளீயும் ஐயும் வாவா பூனை பரமேஸ்வரி பஞ்சாச்சரி ஆனந்த ரூபி நமக. சில இன்னைக்கு நவராத்திரி பற்றி அதோட முக்கியத்துவம், அது நவராத்திரியை பற்ற விளக்கம், நவராத்திரி எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சதை, நான் அறிஞ்சதை, உணர்ந்ததை சொல்ல போகிறேன். சில சக்தி வழிபாட்டில் மிக மேன்மையான வழிபாடுங்கிறது நவராத்திரி வழிபாடு தான். நவராத்திரி அப்படிங்கிறது 9 ராத்திரி அடங்கியது தான் நவராத்திரின்னு சொல்கிறோம். இப்போ இந்த புரட்டாசி மாதம், தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த தான் வர 9 நாட்கள், அமாவாசைக்கு அடுத்தது, அதாவது பிரதமை இல்லை இருந்து தசமி வரைக்கும் வர இதை தான் நம்ம நவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த முதல் 3 நாள் துர்க்கையை வழிபடுவாங்க. அந்த துர்க்கையோட பார்த்தீங்கன்னா பரிவார தேவதைகள், தெய்வங்கள் அப்படின்னு சொல்ற மகேஸ்வரிய முதல் நாளும், 2வது நாள் கௌமாரி, 3வது நாள் வராகி அப்படி வழிபடுவாங்க. லட்சுமி அப்படிங்கிறது அடுத்த 3வது நாள். அதோட பரிவார தேவதைகள் தெய்வங்கள் மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி. கடைசி 3 நாள் சரஸ்வதி. அதோட பரிவார தெய்வங்கள் சரஸ்வதி, நரசிம்மி, சாமுண்டி. இந்த மாதிரி 9 நாளும் 9 வகையான சக்திகளை வழிபடுவாங்க. ஏன்னா சக்தி வழிபாடு அப்படிங்கிறதுலயே இந்த நவராத்திரி வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது. இப்போ இது என்ன மாதிரி நவராத்திரி வழிபாடுனால என்ன நடக்குது அப்படின்னா, எதனால நவராத்திரி வழிபாடெல்லாம், இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது ஒரு ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரம், ராமாவதாரத்தில் ராமர் சீதையை ராவணன் கடத்திட்டு போன பின்னாடி ராமர் ஏதோ பண்ணியுமே என்ன பண்ண முடியல அப்படின்னா, சீதையை காப்பாற்ற முடியல, எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அது எத்தனையோ முயற்சிகள் பண்ணார். அதாவது ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரமான ராமாவதாரமே அப்படி இருந்ததுனால அதுக்காக இந்த 9 அந்த டைம்ல அந்த 9 புரட்டாசி மாசம் வர 9 நாட்கள், அமாவாசைக்கு அடுத்த 9 நாட்களான அந்த நவராத்திரி இல்லை சக்தி வழிபாடு செஞ்சு அவரோட வேண்டுதலை வச்சு அதுக்கப்புறம் தான் அவரால் பார்த்தீங்கன்னா ராவணன் மேல போர் தொடுத்ததா சொல்றாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரமான ராமரோட வேதனையவே நீக்கினது இது. மகாபாரத காலத்திலையும் கூட பாண்டவர்கள் அஞ்ஞாவாசம் முடிச்சுட்டு அர்ச்சுனன் அவரோட கூட இருக்கிற சகோதரர்கள் 5 பேருமே சேர்ந்து அவங்களோட ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா வெளியில எடுத்து பூஜை பண்ண நாளும் அந்த நவராத்திரி அப்பதான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது உண்மையாலுமே இந்த நவராத்திரி அப்படிங்கிறது என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறப்ப, இப்ப அதாவது நாம
3 லோகம், திரிலோகம்னு சொல்லுவாங்க. 3 உலகம் இருக்கிறதா சொல்றாங்க. திரிலோக சஞ்சாரின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 லோகத்துக்கும் போய் வரக்கூடியவர் இந்த திரிலோக சஞ்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 லோகம் அப்படிங்கிறது பாதாள லோகம் அல்லது நாகலோகம்னு ஒரு லோகம் இருக்குது. அப்புறம் நம்மளோட மகாபூமி பூலோகம் ஒன்று இருக்குது. அப்புறம் தேவலோகம் ஒன்று இருக்குது. இந்த தேவலோகத்துல தேவர்கள் வசிக்கிறாங்க. பூலோகத்துல மனிதர்கள் மற்ற உயிரினங்கள்லாம் வசிக்குது. ஆனா இந்த பூலோகத்திலேயே உருவமா வசிக்கிறவங்களும் இந்த பூலோகத்துல வாழ்ந்து இறந்த அருவமான உயிரினங்களும் வாழ்றாங்க. அதுதான் பிதிர்லோகம் அப்படின்னு சொல்றோம். அதனால பூலோகமே இல்ல 2 இருக்கிறாங்க, உருவமாவும் அருவமாவும். உருவமா இருக்கிறத பூமியில நடக்கிறாங்க, ஓடுறாங்க, வராங்க. பூமியில கொஞ்சம் தூரத்துல பறந்து இருக்கிறவங்க அருவமா இருக்கிற அதான் பிதிர்லோகம்னு சொல்லலாம். அப்ப பூலோகமே 2 பெரியது. ஒண்ணு பிதிர்லோகம், ஒண்ணு அதான் மகா பூலோகம்னு சொல்றாங்க. நம்ம வாழ்ற பூமியும் அருவமா இருக்கிற உயிர்கள் வாழ்ற உருவமும் அருவமும், அதாவது உருவத்துல இருந்து உயிர் பிரிஞ்சா அது அருவம் தானே. அதனால அருவமா இருக்கிறவங்க சேர்ந்து வாழ்றத நாம மகாபூலோகம் அப்படின்னு சொல்றோம். இது தேவலோகம் இருக்குது. இந்த 3 லோகத்தையுமே, ஏன்னா இதெல்லாம் சேர்ந்து இந்த தேவலோகம் இதெல்லாம் ஒரு பூலோகம் அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற அந்த சூரிய குடும்பத்தை தான் நம்ம மொத்தமா சொல்றோம். அந்த சூரிய குடும்பம், இந்த மாதிரி பல சூரிய குடும்பங்கள் இருக்கு. பல சூரிய குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து இதே போல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சூரிய குடும்பங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் ஒரு அண்டம். பல சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு அண்டம். அந்த மாதிரி பல அண்டங்கள் சேர்ந்ததுதான். ஏன்னா அகிலங்கள் சேர்ந்து அண்டமாகும், அண்டங்கள் சேர்ந்துதான் பிரபஞ்சமாகுது. அததான் அகிலம் அண்டம் கோடி பிரம்மத்தை ஆண்ட நாயகி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகின்னு அம்பிகை சொல்றாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த 3 லோகத்தையும் தண்டிச்சுக்கிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கிற அசுரன் இருந்தான். ஏன்னா எல்லாருமே வரம் இருந்து தவம் இருந்து வரம் வாங்குறாங்க. எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்னா உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குங்கிறது தான் உண்மை. நல்லவங்க ஒரு பூஜை செஞ்சாலும், நல்லவங்க விரதம் இருந்தாலும், நல்லவங்க தவம் இருந்தாலும் அதுக்குண்டான பலன் உண்டு. ஆனா அது எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது தர்ம வழியா அதர்ம வழியாங்கிறது தெரியுது. அது அந்த அசுரன் பேரு மகிஷாசுரன். அந்த மகிஷாசுரன் தான் என்ன பண்றான், எல்லாரையும் அதாவது தேவர்களையும் சேர்த்து 33 கோடி தேவர்கள், அப்புறம் இங்க இருக்கிற பூலோகம், அப்புறம் பிதிர்லோகம், கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா நாகலோகம், பாதாள லோகம், இதுங்களை எல்லாத்தையும் சேர்த்து எல்லாரையும் வதம் பண்றோம். அதாவது இந்த சூரிய குடும்பத்தை, இங்க இருக்கிற உயிர்களை, மற்றதை எல்லாத்தையும் கட்டி காப்பாத்துறது தேவர்கள் தான். அதாவது இந்த தேவர்கள்லாம் அருவமா இருக்கிறவங்க தான், அவங்களுக்கு உருவம் கிடையாது. நமக்கு புரியணுங்கிறதுக்காக உருவத்தை கொடுத்து இப்படி இந்திரன் இப்படி இருப்பாரு, சந்திரன் இப்படி இருப்பாரு, சூரியன் இப்படி இருப்பாருன்னு சொல்றோமே தவிர, ஏன்னா உருவமா இருக்கிற நாம புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு உருவத்தை கொடுத்தால் ஒழிய, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சிம்பிளாவது ஒன்று சொல்லி ஆகும், சொன்னால் ஒழிய நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அதுக்காக உருவமா இருக்கிற உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வரைக்கும் நம்ம உருவத்தை தான் வச்சு புரிஞ்சிக்க வேணும். ஸோ அப்படி எல்லாமே அவங்க உருவமா கிடையாது. உருவமா இருக்கும் பூமியில இருக்கிற உயிர்கள் மட்டும்தான் உருவம் எடுத்திருக்குது. மற்றபடி பூமிக்கு மேல இருக்கிற மகாலோகத்துல இருக்கு, அதாவது அந்த பிதிர்லோகம்ங்கிறதுல இருக்கிறவங்களுமே உயிரற்றவங்க தான். நம்ம கூட நம்மளோட முன்னோர்கள் இறந்தவர்கள் அங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த செத்து போனவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை பத்தி நம்ம
அந்த மாதிரி இருக்கிறவங்க. அதுக்கு மேலதான் தேவர்கள் இருக்கிறாங்க. இந்த தேவர்களுக்கு மேல சத்தியலோகம் இருக்குது. தேவலோகத்துக்கு மேல சத்தியலோகம் இருக்குது. அதனால இந்த எல்லா லோகத்தையும் இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தான் மகிஷாசுரன். மகிஷாசுரனும் அவனோட சகோதரர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் நாசத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. அதாவது தர்மம் பார்த்தீங்கன்னா அதர்ம வழியில போனாங்க. தர்மத்தை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதனால எல்லாரும் போராடி பார்த்தாங்க, முடியல. அப்புறம் பிரம்மா, படைக்கும் கடவுளான பிரம்மா கிட்ட சொன்னாங்க. அப்புறம் காக்கும் கடவுளான விஷ்ணு கிட்ட போய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அழிக்கும் கடவுளான சிவன் கிட்ட சொன்னாங்க. பட் யாராலையுமே அந்த மகிஷனை அழிக்க முடியல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறப்ப இவங்களை எல்லாத்தையும் ஏக்கிற சக்தி ஒண்ணு இருக்கு. சிவனுக்குள்ள இருந்து ஒரு சக்தி இயக்குது, விஷ்ணுக்குள்ள இருந்து ஒரு சக்தி இயக்குது, பிரம்மாவுக்குள்ள இருந்து ஒரு சக்தி இயக்குது. அந்த சக்தி அது எங்க இருந்து வந்தது அந்த சக்திங்க அப்படின்னா 3 பேருக்குள்ள இல்லை, எல்லாருக்குள்ளயும் ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்திக்கு ஒரு பிறப்பிடம் இருக்குது, ஒரு மையப்புள்ளி. அவளே ஆதிசக்தி. இந்த அண்ட சராசரங்கள் அத்தனையும் இயக்கிறவ அவதான், அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குது. அதாவது சக்தி அப்படிங்கிறது உதாரணத்தோட சொல்லணும்னா, நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், வாஷிங் மிஷின் இருக்கும், செல்போன் இருக்கும், டிவி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருந்தால் தான் இயங்கும். இப்போ நம்ம அதை எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். எப்படி கரண்ட் இருந்தால் தான் ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு மையப்புள்ளியில இருந்து தான் இந்த அண்ட சராசங்கள் அத்தனையும். அதனால தான் அகிலம், அண்டம், கோடி, அதாவது பிரம்மம் ஆண்ட நாயகி. பிரம்மம் அப்படிங்கிறது நாம ஆத்மாவை சொல்றோம், அதுதான் பிரம்மம். அனைத்தும் பிரம்மமே. பிரம்மங்கள் எல்லாத்தையும், எல்லா உயிரினத்திலையும் எல்லா இடத்துலையும் பிரம்மம் தான் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறது பிரம்மம் தான். யாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிரம்மம் இருக்கு. ஸோ அதனால பிரம்மம் ஆண்ட நாயகின்னு சொல்றாங்க. அவதான் ஆதிசக்தி. அகிலாண்ட கோடி, அகிலம் அண்டம் கோடி பிரம்மம் ஆண்ட நாயகி. அதனால அவளை சேர்ந்து வழிபட்டாங்க. அதாவது இந்த லோகங்கள் எல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வழிபட்டாங்க. அந்த மாதிரி வழிபட்டு அவங்களுக்கு அம்மா காட்சி தந்தாங்க. சிவன், பிரம்மா, விஷ்ணு, 33 தேவர்கள், இன்னும் அனைத்து ரிஷிகள், முனிவர்கள், பக்தர்கள் எல்லாரும் வேண்டினாங்க. அப்படி வேண்டின சமயத்தில் அம்மா காட்சி கொடுத்தாங்க. இதெல்லாம் மகாபாரத, ராமாயணம் காலத்துக்கு பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அந்த நடந்த போர் அப்பதான் அம்மா காட்சி அளிச்சு. அவதான் துர்கா பரமேஸ்வரி, துர்கையா காட்சி அளிச்சு. அந்த நாட்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் போராடி மகிஷனை வதம் பண்ணி மகிஷன் அழிச்சாச்சு. தேவர்களையும், தேவலோகம், பூலோகம், பிதிர்லோகம், நாகலோகம் எல்லாத்தையும் காப்பாற்றியாச்சு. லோகமாதா, லோகத்தை ரசிக்கிறவன். அப்படி காப்பாற்றினதுனால தான் அந்த அஷ்டமி, அதாவது அந்த மகிஷனை பார்த்தீங்கன்னா வதம் பண்ணின நாளுங்கிறதுனால இன்னைக்கு துர்காஷ்டமி, 8வது நாளை நம்ம அஷ்டமின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த பிரதமை, துவிதி, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே சமஸ்கிருதத்தில் 1, 2, 3 தான். அஷ்டமிங்கிறது 8, துர்காஷ்டமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை பேரோட மனக்கவலையும் தீர்த்து அவங்கள காப்பாற்றினாங்க அம்மா. அப்படியாப்பட்ட நாள் இந்த நவராத்திரி நாள்.
இந்த நவராத்திரிய வந்து வழிபடுறது வீட்டில் வந்து 9 நாளும் வந்து வழிபட்டு அந்த நாம வழிபடுற ஆயுத பூஜை அப்படிங்கிறது அன்னைக்கு தான் பாண்டவர்கள் அஞ்ஞான வாசம் முடிச்சு அவங்களோட ஆயுதத்தை எடுத்து வச்சு வழிபட்டதுனால அந்த ஆயுதங்களுக்கு பூஜை பண்ணதுனால அந்த ஆயுதங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திவ்ய பலம் அந்த ஆயுதங்களுக்கு கூடிச்சு, திவ்ய சக்தி சேர்ந்தது. அன்னைக்கு தான் ராமாயண காலத்தில் ராமர் வந்து வழிபட்டதுனால அன்னைக்கு தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு சக்தி கிடைச்சி அவரால் வந்து பார்த்தீங்கன்னா சீதையை கண்டுபிடிச்சி போராடி காப்பாற்ற முடிஞ்சது. அதனால தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வெற்றி கிடைக்கிறதுக்கு வழிவகை பண்றவர் சக்தி. அதுவும் இந்த நவராத்திரி காலத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலும், விதியோ சதியோ எதா இருந்தாலும் இந்த 9 நாட்கள்ல துர்கா பூஜை. ஸோ வீட்டில் இருக்கிற பயம், எதிரிகளோட தாக்கம் எல்லாத்தையும் அழிச்சிருவோம். அடுத்த 3 நாட்கள் லட்சுமி பூஜை. அன்னைக்கு எல்லா செல்வங்களையும் லட்சுமி கொடுத்துருவோம். கடைசி 3 நாள் சரஸ்வதி பூஜை. அன்னைக்கு ஞானத்தை கொடுப்பான். ஏன்னா மறுபடியும் எதிரிகளோட பயம் வரக்கூடாது. துர்கை வந்து ஏற்கனவே இருந்த எதிரிகளையும் அந்த கெட்ட சக்திகளையும் நமக்கு இடைஞ்சல் பண்ணதையும் ஒதுக்கி கொடுத்துட்டா. லட்சுமி எல்லா செல்வங்களையும் கொடுத்துட்டா. இதை அப்படியே வச்சு காப்பாற்றணும்னா ஞானம் வேணும். ஞானங்கிறது எல்லா உயிர்களும் சமன்னு மதிக்கிறது, ஜீவகாருண்யம் இருக்கிறது, கருணையே வடிவா இருக்கிறது, தர்மத்தின் வழியில செல்றது. சோ அந்த மாதிரி ஒரு ஞானம் வேணும். உயர்வு தாழ்வு பாராம இருக்கிறது, அன்பே வடிவா இருக்கிறது. அதெல்லாம் ஞானத்தால தான் முடியும். அந்த ஞானம் இருந்தாதான் மறுபடியும் எதிரிகள் உருவாக மாட்டாங்க, மறுபடியும் இடைஞ்சல்கள் இருக்காது, நம்மகிட்ட வந்து மறுபடியும் செல்வங்கள் குறையாது. அதுக்காக ஞானத்தை வந்து கடைசி வீட்டுல பிடிச்சிக்கிறது. இதுவரைக்கும் இருந்த எதிரிகளை, கெட்ட சக்திகளை, நமக்கு இருந்த இடைஞ்சல்களை அழிக்கிறது 3 நாள் பூஜை. அடுத்த 3 நாள் பூஜையில நமக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் கொண்டு வந்து கொடுக்கறது. கடைசி 3 நாள் இந்த ஞானத்தை அடைஞ்சு கருணையே வடிவா, அன்பா, எல்லா உயிர்களிடத்திலையும் அன்பு செலுத்துறது, எல்லாத்தையும் சமமா நடத்துறது. இதுதான் அந்த கடைசி 3 நாள். இந்த அற்புதமான இந்த நவராத்திரியில எந்த வேண்டுதல் வச்சாலும் உங்களுக்கு பலிக்கும். ஏன்னா சீதையை காணாம ராமர் தவிச்ச தவிப்பு கொஞ்சம் மஞ்சம். அந்த ராமரே, ஸ்ரீமன் நாராயணனே இந்த நவராத்திரி பூஜையை வந்து வழிபட்டதுனால அவருக்கு கிடைச்ச வெற்றி. அவர் சீதாதேவியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு காப்பாற்றி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வந்து நல்ல வழியில திருந்துச்சு. பஞ்சபாண்டவர்களுக்கும் வந்து அதே போலதான். ஏன்னா அவங்க அடைஞ்ச இன்னல் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அவங்க எல்லாமே தேவர்களோட அம்சம், 5 பேரும் அப்படிங்கிறது தெரியும். இந்த தேவர்கள் அம்சமே வந்து படாத பாடுபட்டுச்சு. ஏன்னா இந்திரனோட அம்சம் தான் அர்ச்சனன், தர்மரோட அம்சம் தான் தர்மன். அதுபோல வாயுவோட அம்சம் பீமன். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க எல்லாருமே அஸ்வினி குமாரர்கள் தான். மீதி நகுலனும் சகாதேவனும். குந்தி தேவியே வந்து ஸ்ரீமன் நாராயணனோட அம்சமான கிருஷ்ணரோட அத்தை. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான தேவாம்சம் உடையவர்களே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வேதனைகளை போக்க முடியாம எந்த மார்க்கமும் தெரியாம இருந்து இந்த நவராத்திரி பூஜையை வந்து வழிபட்டு அவங்களோட அஞ்ஞான வாசத்தை முடிச்சு அவங்களோட ஆயுதங்கள்லாம் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரோட ஆயுதங்களையும் கொண்டுட்டு போய் அம்பாளோட கையில கொடுத்தாங்க. அதாவது பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள் இதுவரைக்கும் இருந்த எல்லா திவ்ய ஆயுதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா துர்கையோட காலடியில கொண்டு போய் வச்சு அவங்களை காப்பாற்ற சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அந்த நாளே ஆயுத பூஜை. ஸோ 9 நாட்கள் வந்து போர்ல மகிஷனை கொண்டு
தர்மத்தை நிலைநாட்டி 10வது நாள் வந்து வெற்றி வாகையை வந்து கொண்டாடுற மாதிரி கொண்டாடுற நாள் தான் விஜயதசமி. அதனால இது ஒரு வீட்டில் பண்ற பூஜைகள்ல மிக சிறப்பான பூஜை. ஏன்னா 9 நாள் வந்து குழு வைப்பாங்க. இதுக்கு அந்த குழு அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்த பந்தம் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? அதாவது இந்த பூலோகம், பிதிர்லோகம், தேவலோகம், சத்தியலோகம் இப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு தெரியணும். உயர்ந்த சக்திகள் தெரியணும். எங்கிருந்து எந்த சக்திகள் வருது அப்படிங்கிறது தெரியணும். அதை புரிய வைக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த படிகள் அமைச்சு, கீழே இருக்கிற படியில வந்து பார்த்தீங்கன்னா வெறும் விலங்கினங்கள், அதுக்கு மேல சாதாரண சக மனிதர்கள், அதுக்கு மேல அந்த மனிதர்கள்லேயே உயர்ந்தவர்களை வைக்கிறது, அதாவது காந்தி, நேரு இந்த மாதிரி இருக்கிறவங்களை வைக்கிறது. அதுக்கு மேல சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள். அதுக்கு அடுத்த படியில தேவர்களை வைக்கிறது. அதுக்கு அடுத்த படியில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாத்துற, அதாவது காக்கும் தெய்வமான வந்து விஷ்ணுவும், பிரம்மா, சிவன். ஸோ இவங்களை வந்து வைக்கிறது. அவங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி, சரஸ்வதி, சக்தி இவங்களெல்லாம் வைக்கிறது. மேல வந்து ஆதிசக்தி வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த இடத்துல ஆதிசக்தியை வைக்கிறது. ஏன்னா அங்கிருந்து தான் ஆதிசக்தி கிட்ட இருந்து தான் மற்ற சக்திகள் பிரிஞ்சுது. மற்ற சக்திகள் கிட்ட இருந்து பிரிஞ்சுதான் தேவசக்திகள் பிரிஞ்சுது. தேவசக்திகள் கிட்ட இருந்து தான் வந்து அந்த, அதாவது மகான்களும் அவங்களும் அம்சமா பிறந்தாங்க. அவங்க தான் வந்து ரிஷிகள், முனிவர்களா பிறந்தாங்க. அவங்களால தான் கீழே இருக்கிற மக்கள் மேம்பட்டாங்க, உயிரினங்கள் மேம்பட்டதுங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் புரிய வைக்கிறதுக்கும், இந்து சனாதன தர்மத்தை அழகா புரிய வைக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்காக எடுத்து புரிய வைக்கிற ஒரு வகையான பூஜை இது இந்த நவராத்திரி பூஜை. நவராத்திரி கொலு அப்படிங்கிறது எல்லாரையும் கூட்டிட்டு வந்து காட்டலாம். காட்டும் போது இதை விளக்குவாங்க. இதை அறிந்தவர்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள், இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் வந்து இந்த நவராத்திரி. அதனால இந்த நவராத்திரி வந்து அம்பிகைக்கே உரித்தான ஒரு பண்டிகை. வீட்டையே கோயிலா மாத்துறதுக்கு உண்டான ஒரே ஒரு இந்து பண்டிகை நவராத்திரி தான். அதனால எல்லோரோட வீட்டையும் கோயிலாத்துங்க, கோயிலா மாத்துங்க. எல்லா வீட்டுக்கும் துர்க்கையை வழிபடுங்க, லட்சுமியை வழிபடுங்க, சரஸ்வதியை வழிபடுங்க. துர்க்கையை வழிபட்டு உங்க வீட்டில் இருக்கிற எல்லா துஷ்ட சக்திகளையும் வெளியேற்றுங்க. கெட்ட எண்ணங்கள் அழியும், நல்ல எண்ணங்கள் மட்டுமே உள்ள வரும். லட்சுமி வழிபாட்டில் உங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செல்வங்களும் வந்து சேரும். சரஸ்வதியால் உங்களுக்கு நிரந்தரமான ஞானம் கிடைக்கும். அதனால நவராத்திரிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. இது இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறைக்கு 400 ஆண்டு காலம் வந்து அந்நியர்களால் அடிமைப்பட்டு கிடந்த தேசம் நம்ம தேசம். இருந்தாலும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சனாதன தர்மத்தோட வீரியம் மிக பிரம்மாண்டமாக பரவுது. இருந்தாலும் இப்போ இருக்கிற இளைய சமுதாயம் இதுன்னு இத்தனை சாமி இருக்குது, இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும். இருந்தாலும் இன்னும் நிறைய நான் அறிந்ததையும் உணர்ந்ததையும் உங்களுக்கு வேற வேற வீடியோ மூலமாக சொல்ல இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.